சீதேவி. அடேங்கப்பா. விக்கிரசேனன். சரி. சீதேவி. ஆமாம்மா. இருவரும் மனமுடைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாட்களாக இவர்களுக்கு குழந்தையில். சரி. ஆதி சிவனுடைய அருளாலே ஒரு நாளைய தினத்தில் ஆமாம்மா அந்த பெண்குடியார் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சரி. குழந்தை பிறந்தால் பிறந்த பலாபலனை பார்க்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி ஒரு ஜோதிரியானவரை வரவழைத்து என்ன செய்தார் பாருங்கள். என்னமா சொல்லுகிறார்கள்? மைந்தன் பலன் தன்னை காணவே, மைந்தன் பலன் தன்னை காணவே ஒரு ஜோதிடனை கூட்டி மைந்தன் பிறந்த பலன் தன்னை, மைந்தன் பிறந்த பலன் தன்னை ஒரு என்று சொல்லி, ஒரு என்று சொல்லி மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா ஜோதிடரே, என்ன ஜோதிடரே நீங்கள்? அதாவது அப்படியா? சரி இருக்கட்டும். அதாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையுடைய ராசி பலாபலனை நல்லபடியாக போய் சொல்லாமல் உண்மை மட்டும் தாங்கள் உரைக்க ஆகட்டும் என்று சொல்லி பாலால் பரல் கழுவி பஞ்சாங்கத்தை விரித்து பார்த்து சொல்லுகிறாரப்பா. அதாவது இந்த பாலகன் நல்ல ஜாதகத்தில் பிறக்கவில்லை. இந்த பாலகன் இந்த நாட்டிலே இருப்பார் என்று சொன்னால் மாறி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியாது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆட்சியானது கவிழ்ந்து மற்ற ஒரு மன்னனுடைய ஆட்சியானது நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியா? சுருக்கமாக சொல்ல போனா இந்த நாட்டுக்கும் எல்லா ஜனத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் தப்பாமலை செய்வார். எல்லா நாட்டிற்கும் எல்லா ஜனத்திற்கும் எப்போதும் தூய தப்பாமலை செய்வார். சொந்தமாகவே மாறி பொழியாதே, மாறி பொழியாதே இந்த குழந்தை நாட்டில் இருக்குமானால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்போதும் துயர் செய்து கொள்வார். மாறினா என்ன தெரியுமா? மாறி என்று சொன்னால் மழை ஐயா. மழை உங்கள் நாட்டிலே பொழியாது. பஞ்சம் பிடிக்கும். பஞ்சம் பிடிக்கும் அண்ணா. அப்படியா? உங்களுக்கு உங்க குழந்தை முக்கியமா நாடு முக்கியமா? அதாவது இந்த குழந்தையை கொல்லவும் கூடாது. ஆமா. அதாவது வேற ஏதாவது வழி என்று உண்டு என்று சொன்னால் சொல்லுங்கள். வழி என்று சொன்னால் நாடு விட்டு நாடு கடத்தலாம். அப்படி என்று சொல்லி ஒரு ஆசாரிய வரவழைத்து 7 உலோகத்திலான ஒரு பேழையை தயார் செய்து அந்த பேழைக்குள்ள இந்த குழந்தையை வைத்து தங்க பட்டாலை பொதிந்து ஊட்டி யமுனை ஆற்றிலே மிதக்க விட்டு விடுகின்றார்கள். சரிதான். அந்த பேழையானது எப்படி எப்படியம்மா அலைகள் தாளாட்டிய வண்ணமாக வருகின்றது. தள்ளி தள்ளி அலையில் மிதந்துதாள், தள்ளி தள்ளி அலைகள் மிதந்துதாள்.
வருகிறோம் உள்ள மந்திரகிரி நகர் தண்ணிலே கிரிநகர் தண்ணியிலே அரசன் திருத்தேவி போடு 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 கோழி பெண்கள் விடை சூழவே வந்து தொந்தோமென சிலம்பு புலம்பிட அவளுக்கு தொந்தோமென சிலம்பு புலம்பிட கோழி பெண்கள் விடை சூழவே வந்து தொந்தோமென்று சிலம்பு புலம்பிட தொந்தோமென்று சிலம்பு புலம்பிட தாளிகம் சம்பத்திர பண்ணையோ ஆறிலையார் ஓடி சென்று விழித்ததை போடு 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 நல்ல போடு இப்படி அந்த கம்சப்பேழையானது யமுனை ஆற்றிலே அலைகள் தாளாட்டிய வண்ணம் வருகிறது. சரி, பக்கத்து நாடு மந்திரகிரி பட்டணம். ஆமா, மந்திரகிரி பட்டணத்தை ஆணையரசரும் திருத்தேவியும் ஆண்டு வருகிறார்களாம். சரிதான், ஆண்டு வரக்கூடிய நாளையிலே இவர்களுக்கும் குழந்தை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத கவலையினாலே 4 மணி விடிய காலம் 4 மணி. அதாவது இந்த திருத்தேவி பெண்குடியானவள் அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே நீராடி ஆண்டவனை தரிசித்து வருவது வழக்கம். சரி, அன்றும் அந்த தோழிமார்கள் அழைத்த பிரம்ம முகூர்த்தத்திலே நீராட வரக்கூடிய நேரத்தில் அந்த யமுனை ஆற்றிலே ஒரு பேழையானது மிதந்து வருவதை தன் தோழியானவள் பார்த்தாளா? தோழி, ஒரு பேழையானது மிதந்து வருகின்றது. அந்த பேழையானது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அருமையாகத்தான் இருக்கிறது. அல்லவா? எனக்கோ நீச்சல் தெரியாது, உனக்கு நீச்சல் தெரியும் தானே? உடனடியாக நீந்தி சென்ற அந்த பேழை எடுத்து வா, இதோ எடுத்து வருகிறேன் என்று சொல்லி நீந்தி சென்ற அந்த பேழை எடுத்து திருத்தேவியுடைய கையிலே கொடுக்கக்கூடிய நேரத்தில் திறந்து பார்க்கலாம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் தந்திர போட்டு வைத்திருக்கின்றது. அடேங்கப்பா, அண்ணனை செய்தான் பாருங்கள். தந்திரமாக திறந்தவர் பார்த்திட, தந்திரமாய் திறந்தவர் பார்த்திட, பாத்திரத்தில் ஒரு பாலகன் கொஞ்சி எழுத சத்தம் கேட்டு, கொஞ்சி எழுத சத்தம் கேட்டு, ஒரு ஆண் பிள்ளை என்னவே, ஒரு ஆண் பிள்ளை என்னவே. பஞ்சமில்லாத ஆணையரசனோ, பஞ்சமில்லாத ஆணையரசனோ, எடுக்க பாத்திரம் தட்டிலே போடு உள்ளெழுத்தை கண்டு வாசிக்கவே, உள்ளெழுத்தை கண்டு வாசிக்கவே, இரசேனன் புத்திரன் என கண்டார், இரசேனன் புத்திரன் என கண்டார். கம்ச பாத்திரத்தில் வந்த தன்மையால், கம்ச பாத்திரத்தில் வந்த தன்மையால் அவனுக்கு பேரிட்டார். நாள்தோறும் வளர்த்தந்த தாயையோ, நாள்தோறும் வளர்த்தந்த தாயையோ, மனதாக நினையாமலே கம்சன், மனதாக நினையாமலே பேழையை மன்னன் முன்னே கொண்டு வைத்த பொழுது மன்னனானவன் தந்திரமாகவே திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பேழைக்குள்ளே ஒரு குழந்தையானது அழுதி வண்ணம் இருப்பதை கண்ணிலே கண்டான். சரி, மாறி கையில் எடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டான், ஏந்தி கையில் எடுத்து இடது கன்னத்தில் முத்தமிட்டான், கோதி கையில் எடுத்து கொடு கன்னத்தோடு சேர்த்து முத்தமிட்டு, அதாவது கம்ச வேலைக்குள்ளே வந்த தன்மையால் அந்த குழந்தைக்கு கம்சராஜன் என்று சொல்லி பெயராம கொடுக்கின்றார்களா? அதோ ஒரு வாசகம் இருக்கிறது பாரு. ஆமாப்பா, அந்த வாசகம் என்னவென்று படித்து மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன புதல்வன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை கண்டார்கள். உக்கிரசேன மகாராஜனுடைய தவ புதல்வனா? நல்லது. ஏன்னு சொன்னார், பேரரச மன்னன் அல்லவா? ஆமா, மன்னனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறாரு, அனுப்பி விட்டுருக்காரு. சரி, பிரச்சனை இருக்கக்கூடிய மன்னன் கண்டிப்பா அனுப்பிதான் விடுவாரு. அதனால இந்த குழந்தையை நம் குழந்தையை வைத்து வளர்க்கலாம். சரி, அதாவது அன்று முதல் அந்த குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார்கள். 1, 2 என்று சொல்லி நாட்கள் கடந்தோடுகின்றது. சரி, அந்த குழந்தையுடைய வயது 6 வயது பருவத்தை அடைகின்றார். அதாவது 6 வயது பருவத்தில் மனதிற்குள் எண்ணுகின்றார்கள். என்ன எண்ணுகின்றார்கள்? நம்முடைய குழந்தைகள் அல்லவா? ஆமா, அப்படி என்று சொன்னால் இந்த குழந்தையுடைய கல்வி கண்ணை நாமல் திறக்க வேண்டும் கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல வாத்தியார் இடத்துல கொண்டு படிக்க வைக்கிறாங்க. நல்ல வைத்தியர்னு சொல்லியாச்சுன்னா ஒண்ணுல வாழை கொட்டுக்கு போகணும், இல்லன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப இந்த ஒவேரி பக்கம் போன நவலடி வாத்தியார், வைத்தியர்ல வாத்தியார், குரு வாத்தியார். அதான் அப்படி விவரமா சொல்லுங்கம்மா. ஆமா, நல்ல குருநாதர். என்னப்பா? குரு இல்லாத
ஓ வித்தை. எனக்கு குரு இல்லாத இத்தை இத்தைன்னு கேட்டு. சரி, அதாவது இந்த கம்சனுடைய குணம் எப்படி தெரியுமா? எப்படி? தானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களும் படிக்க விட மாட்டான். ஏன் என்று சொன்னால் அந்த 5 வயது பருவத்திலே அவனுக்கு சப்த யானை பலம் என்று சொல்லுகின்றார்கள். சப்த யானைக்கு என்ன இருக்கும்? சப்த யானை சப்தம் என்று சொன்னால் 7 யானைகளின் வலிமை கொண்டவனாம் அவன் கம்சன். அப்படி என்று 7 யானைகளின் பலம் கொண்டவனாம் கம்சன். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஆமா கம்சன் யாரையும் படிக்க விட மாட்டான், பக்கத்துல இருக்கக்கூடிய பாலகர்களையும் படிக்க விட மாட்டான். பார்த்த வாத்தியார் நினைக்கிற இப்படி ஒரு பிள்ளை நமக்கு தேவையில்லை. ஏய் பாலகா, இங்க வா. யாருடா நீ? கம்சன் தானே? இந்த பாரு, எல்லாத்துக்கிட்டே நீ துமரா பேசுற, எல்லாத்துக்கிட்டையும். ஆமா, அது மட்டும் இல்லை, அது எதனாலன்னு தெரியல. உன்னை கண்டாலே எல்லோரும் பயப்படுகின்றார். கண்டிப்பாக பயம் நடுக்கமா வருகிறது. வண்டியில யாருன்னே பயமா இருக்குது. என்ன பண்ண நீ? யாரவா இறங்கவா, வந்த வண்டியில போகவான். ஆற்றிலே வந்தான் அதே பயலே, உனக்கு என்னடா இவ்வளவு திமிர் என்று பேசும் பொழுது ஆற்றிலே மிதந்து வந்த அனாதை என்று உள்ள வார்த்தை கேட்ட மரகணம் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அளவு காலமான அரசனும் திருத்தேவி அல்லவா தாயின் தந்தையர் என்று நினைத்தோம். ஆமா, அதாவது அவர்கள் 2 பேரும் தாய் தந்தையர் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நாமல் ஒரு கணம் போலும் இருக்க கூடாது அல்லவா? ஆமா, அப்படி என்று சொல்லி தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சன் எங்க விரைகிறான் பாருங்கள். எங்கம்மா வாய் விளந்து மறுபதியில் கம்சன் போயினானே வாய் விளந்து மறுபதியில் வாய்த்த கம்சன் போயினானே வாழ் வந்து விழுங்கதை நான் சராசந்தனூரதில் வேளமொண்டம் லாங்கனை போல் மிக்க நந்து தடுமாறி அள்ளாடி தடுமாறி போய் வீழ்ந்தான் போடு 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 அசத்து கரக்கு. தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சன் பக்கத்து நாடு மதக தேசம். மதக தேசத்தை சராசந்திரன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆண்டு வருகிறார். அவருடைய நாட்டிலே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணாவே அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு வில்வித்தை மல்யுத்தம் இவையெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்க சரி ஒரு மரத்து பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான் கம்சன். அதாவது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கம்சராஜன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அதாவது வாத்தியார் என்று சொன்னால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். கண்டிப்பாக தெரியாத பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையாக சொல்லிக் கொடுக்கின்றார். ஆமா, ஒரு குருதேவர் இருந்தார் அல்லவா? ஆமா, என்றுள்ள வார்த்தை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி தரவில்லை. சரி, அதாவது ஒரு நாள் படித்தாலும் இப்படிப்பட்ட குருவிடத்தில் நாமளும் படிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து வருகின்றார். ஆமா, மறைந்திருந்து பார்த்த கம்சன் நேரடியா பேசணும்னு வருகிறான். ஆமாப்பா, வசுதேவர் முன்னாடி வந்து நிக்கிறான். பாலகா, என்னப்பா யாரையா நீ? கொஞ்ச நேரமாக உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், மறைந்து நின்று பார்க்கின்றாயே, என்ன காரணம்? ஐயா, என்ன? தாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் எனக்கு கற்றுணர வேண்டும் என்று சொல்லி ஆசையாக இருக்கின்றது. ஏன் திடீரென உனக்கு இந்த ஆசை? உன் பெற்றோர்கள் உன்னை படிக்க வைக்கவில்லையா? கண்டிப்பாக இல்லை. அந்த காரணத்தினால் தானே தங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். படிக்க வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு நான் எதற்காக ஐயா வந்திருப்பேன்? இப்ப நீ எதுக்கு எதிர்பார்க்கிற? என்ன எதிர்பார்க்கிற? அதாவது என்னிடத்தில் குருதட்சணை கொடுப்பதற்கு காசுக்கு எதுவும் இல்லை. சரி, ஆகையால் தங்கள் இந்த வித்தைகள் அனைத்தையும் எனக்கு கற்றுத்தர வேண்டும். சரி, குருதட்சணை எல்லாம் தேவை கிடையாது. படிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? கண்டிப்பாக. அந்த ஒண்ணுமே போதும், நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி குருதேவர் அதாவது இந்த வசுதேவர் அண்ணாவி குருதட்சணை வாங்காமல் குரு வித்தைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆமா, அனைத்தையும் கற்பூரம் பற்றி பிடிப்பது போல் இந்த கம்சராஜன் படித்து வருகிறார்.
சொல்லுகின்றார். சரிதான். தொடர்ந்து தேர்ச்சி பெற்றான். பெற்று இருக்கக்கூடிய நேரத்திலே மதக தேசத்திற்கு சரி சிங்க வாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாலே கேடு வருகிறது. ஆமாப்பா. வந்து போடுறா சத்தம். தேசராசந்தா, அதாவது என்னோடு அதாவது என்னோடு படை துறப்பதற்கு உன்னுடைய நாட்டிலே வீரதீர மிக்கவன் என்றாவது உண்டு என்று சொன்னாள். என்னோடு போருக்கு அனுப்ப இல்லை என்று சொன்னால் நீ உன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் என்று முதல் எனக்கு கப்பப்படம் கட்டுங்களடா. உன்னை எதிர்ப்பதற்கு என்னால் முடியுமடா, ஆனால் நாளை வா பார்த்துக் கொள்ள ஆகட்டும் என்று சொல்லி 1000 மல்லர்களை அனுப்பி வைக்கின்றான். 1000 மல்லர்களையும் கொண்டு குடித்து விட்டானா. சரி. மட்டுமல்லாமல் அதற்குள் எண்ணுகின்றார். அதாவது மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வராதவன் கண்டிப்பாக பெண்ணிற்கு வருவான் அல்லவா. கண்டிப்பாக. நாமளும் சப்தையான பலம் படைத்தவன் தான். இவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணம் போதும். ஆமா. ஆனால் நமக்கு ஒரு அழகு மிகுந்த மகள் இருக்கின்றாள் அல்லவா, சுந்தரவல்லி. இந்த மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் தக்க தருணம். அப்படி என்று சரி அங்கே ஒரு பறை சாற்றப்படுகிறது. எப்படி கண்ணே? வன்மையுடன் வந்து சிங்க வாகனனை வென்றவர்க்கு சின்னமுடன் என் மகளை சிறப்பாக மணமுடித்து பெண் பெண் கொடுப்பேன் என்று அடித்தானே. பெண் கொடுப்பேன் என்று அவன் அடித்தானே. அந்த கம்சனவன் கோபத்தோடு தான் எழுந்தான். சுவாசத்துடன் பொருதி வெட்டி சிங்க வாகனனை ஒன்று வாரான் எத்தனையோ கொண்டு வரான் கம்சராஜை எத்தனையோ. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், அதாவது சிங்க வாகனனை எவன் ஒருவன் கொண்டு வெற்றி பாகி சூடி வருகின்றானோ அவனுக்கு என்னுடைய மகள் சுந்தரவல்லியை திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு பறையோசி தெரிவித்தானா. இதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்தார்கள். கம்சராஜனுடைய காதலும் வெட்டியதா. சரி. ஓடோடி வந்து அண்ணாவிடத்திலே சொல்லுகிறான். ஐயா, குருதேவா, என்னப்பா தாங்கள் கற்று தந்ததற்கு இப்பொழுதுதான் தக்க தருணம் வந்திருக்கின்றது. வட நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிங்க வாகனனை எவன் ஒருவன் கொண்டு வென்று வெற்றி பாகை சூடி வருகின்றானோ அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக பறையோசையை தெரிவித்திருக்கின்றான் இந்த சராசந்தன். சற்று வயதான காலம் பாத்தியா. சரி. காதுல கேட்கல. நான் சென்று வருகிறேன். எதற்காக? அவனை தோற்கடித்து பெண்ணை அழைத்து வருகிறேன். கேடுகட்ட கிளட்டு ஜென்மமே. இந்த வயதிற்கு பிற்பாடும் சின்ன பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்களே, கல்லை தூக்கி குருதேவர் என்று பார்க்க மாட்டார், கொன்று விடுவேன். தாங்கள் உடனடியாக வாழ்த்தி விடை மட்டும் தாருங்கள். வெற்றி திலகமிட்டு அனுப்புங்கள். வெற்றி வருகின்றேன். வாழ்த்தி விடை அனுப்பினர். பெண்ணை அழைத்து வா, பார்த்து ஆகட்டும் என்று சொல்லி குருதேவர் இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு நேர இந்த சிங்கபாகன் இடத்திலே வருகின்றானாம் இந்த கம்சராஜல். இரண்டு பேரும் எப்படி போர் தொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படி காலோடு கால் பொருதி மார்போடு மார்பொருதி மண்டியிட்டு போர் தொடுக்கின்றார்களாம். இருவேரும் போர் செய்யக்கூடிய அழகை பார்க்கக்கூடிய நேரத்தில் இரண்டு மலைகள் முட்டி மோதுவது போல் காட்சி அளித்ததா. ரெண்டு பேரும் சண்டை போடுவது உனக்கு அழகா? அப்படித்தானப்பா இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தர் சண்டை போட்டா உனக்கு தெரியும். ஆமையா, சரிதான். அப்படியாலும் அடுத்த ஒரு சண்டை வேடிக்கை பார்ப்பவன் நீ. அது உண்மைதான்ப்பா. இப்ப யாரு போய் சரக்கை போயாச்சுனாக்கி கல்லெடுத்து தலையில போடுவானுவன், சுத்தியல் எடுத்து அடிச்சு விட்டா ஒருத்தன் சிரத்தவனுக்கு. சரிதான். என்னத்துக்கு அந்த கோடு மாறல. ஓஹோ, அந்த சுத்தியல் கோடு தானா இது? ஆமா, என்னத்துக்கு தேவையில்லாம அவனோட போய் வண்டி அடி வாங்க போறோம். சரிதான். ஆமா சாமி. ஆனால் அழகாகவே அவனுடைய தலை அறுத்தான். சிங்கக்குடியை கைப்பற்றினான். ஆமாமா. சராசந்த மன்னனிடத்திலே கொண்டு கொடுக்க மன்னன் கேட்டான். பாருங்க என்னமா கேட்கின்றார்கள். உன்னுடைய ஊரேது 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 தாயாரு தாயாரி ஊரேது ஊரேது உத்தரத்தை தாயாரு தாயாரி தாய் தகப்பன் தாய் தகப்பன் தாய் தகப்பனை அரசன் என்றால் அரசன் என்றாய். வன்மையுடன் அவர்களுக்கு வன்மையுடன் ஆளனுப்பே வன்மையுடன் அவர்களுக்கு
வளமையுடன் நாள் அனுப்பி வாய்ந்த கம்ச பாத்திரத்தை பாத்திரத்தை கையோடு எடுத்து வாரா போடு 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 நல்லா போடு சொந்தமுடன் வைத்திடவே இடத்து தன்னை பார்த்த போதே இப்படி அந்த மன்னனானவன் சொல்லுகின்றான், எப்பா கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்க அப்படிதானே, ஊர் என்ன பேர் என்ன உன் பேர் என்ன உங்க அப்பா அம்மா யாரு எல்லாம் சொன்னதானே கல்யாணம் பண்ணி தர முடியும். மந்திரமாகிரி என்னுடைய பட்டணம். சரி, அதாவது ஆணையரசன் திருத்தேவியனுடைய தாயும் தந்தையர்களும். ஆமாப்பா, நீ ஓடி போய் உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வா போ. ஆகட்டும் என்று சொல்லி ஒரு தூதுவரை வரை அழைத்து செல்கிறார்களே. போக மாட்டியோ சாமினா மணமாப்பிள. மணமாப்பிளையா? ஆமா. அது யாரு? நான் தான். ஆமா மாப்பிள. சரிதான். ஆமாப்பா. சரி இருக்கட்டும். தூதுவா என்ன அவருக்காக, அவர் மணமாப்பிளையா? சரி, அவருக்காக நீ சென்று ஓடோடி இவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அழைத்து, ஆமா, அதுவும் அந்த நீட்டோலை அவர் கையில கொடுத்து உடனே அழைத்து வா. ஆகட்டும் என்று சொல்லி இந்த தூதுவனானவன் நீட்டோலையை கையிலே வாங்கி ஓட்டமும் சென்று எங்கே வருகிறார்? ஆணையரசன் திருத்தேவியுடைய கையிலே கொண்டு கொடுக்கின்றானா? ஆணையரசன் திருத்தேவி கையிலே வாங்கியவர்கள் நினைக்கின்றார்கள் நமதுடைய மகன் கம்சனுக்கு திருமணமா? ஆமாப்பா. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதே. மன்னா, என்னப்பா, கம்சன் நம்முடைய பிள்ளை கிடையாது அல்லவா? கண்டிப்பாக. வாயில சொல்ல நம்புவாங்களா? ஒருபோது நம்ப மாட்டார்கள் அல்லவா? பெட்டி எடுத்துட்டு போமா? ஆகட்டும் என்று சொல்லி மிதந்து வந்த பேழையை கையோட எடுத்துக்கொண்டு நேர சராசந்தனுடைய முன்பிலை கொண்டு வைக்கின்றார்கள். சராசந்த மன்னன் பார்த்து கொண்டிருக்கிறார். தாயும் தகப்பனும் அழைத்து வர சொன்னால் தாயும் தகப்பனும் பெட்டியோடு வருகிறார்களே. ஆமா கண்டிப்பாக. ஐயா ஆணையரசு வந்தவரே, என்னப்பா வாருங்கள், சரி அமருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி அமர வைத்து விட்டு சொல்லுகிறார்கள், அதோ இருக்கின்றார் அல்லவா உங்களுடைய மகன் கம்சராஜன். அவனுக்கு திருமணம், அதாவது என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். யாரு சொன்னா? என் புள்ள கம்சன். அப்படி என்று சொன்னால் அவன் எங்களுடைய பிள்ளையே கிடையாது. அந்த இதோ இருக்கு பாருங்க பேழை. சரி, இந்த பேழையிலே வந்தவன் தான் கம்சன். வேணா நீங்களே வாசித்து பாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி பேழையை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய வாசகத்தை கண்ணிலே கண்டானா? ஆமா. என்ன வாசகம் இருந்தது? மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி உக்கிரசேன மகராஜனுடைய தவ புதல்வன். ஆமா, தவ புதல்வன் உள்ள வார்த்தையை கேட்ட உடனே மறக்கணும் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்? அவரோ சிற்றரசர், நம்மளோ சிற்றரசர், அவர் பேரரசர். பேரரசர் அல்லவா? ஆமா. அவருடைய மகனுக்கு நம்முடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அப்படி என்று சொல்லி கம்சராஜனுக்கு அவருடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்களா? இருவருக்கும் திருமணம் முடிந்ததே. ஆமாமா. கல்யாணம் தான் முடித்து கூட விட்டு கடற்படைய கூட விட்டு அறியாமல் உன் தேசம் தான் போவென்று அனுப்பி வைத்தார். அப்பொழுதே கம்சராஜன் அண்ணா வீவசுதேவரே ஆரமென்று வந்து சேர்ந்தார். ஆரமென்று கூட்டி வந்து சிறையிலே வந்து சேர்ந்தார். கல்யாணம் முடித்தார்கள். விருந்தும் மருந்து 3 நாளைக்கு தானே. ஆமா கண்டிப்பாக. சீர்வரிசை கொடுத்த கம்சா, உனக்கு ஒரு பெரிய நாடு இருக்கிறது. ஆமாப்பா, நீ அங்கே சென்று வாழ்ந்து வா. ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவி அழைத்து வரக்கூடிய நேரத்தில் பார்த்த கம்சராஜன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அதாவது இந்த இடத்தில் நாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய குருதேவர் அல்லவா? ஆமா. அவருக்கோ இதாகிவிட்டது. சரி, இவரை விட்டுவிட்டு செல்லலாமா? அப்படி என்று சொல்லி தன்னுடைய குருதேவரையும் கையோடு அழைத்துக் கொண்டு மதுராபுரி பட்டணத்திற்கு வருகின்றார். பட்டணத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணையர், அதாவது இவருடைய தாயும் தந்தையரும் உக்கிரசேன மகாராஜனும் ஆமாப்பா அழகாகவே சீதேவியும் அங்கே ரத்தின சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். கேடுகட்ட கிழட்டு ஜென்மங்களை பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொட்டு பாலமிருதம் தராது தங்களுக்கு ரத்தினமணி சிம்மாசனம் தேவையா என்று சொல்லி
தர்றவென்று மயிரை பிடித்துக் கொண்டு இழுகிழு கொண்டு இழுத்து நேர பாதாள சிறையிலே கொண்டு அடைத்து போட்டு விட்டானா. பாதாள சிறையில இருக்க ஆமா வில்லங்கில்லவர் தானே இருக்க வில்லங்கில்லவர்கள் தானே இருக்க மோடு உடன் பிறந்த கலங்கிலரோ ரோகிணியோ தெய்வகி ஆடனையோ கலங்கினியோ ரோகிணியோ தேவகியானவளோ அண்ணாவி வசுதேவர்க்கு அழகுடனே மனமூடித்தாள் அழகுடனே மனமூடித்தாள் கரிவரையா யானைகளா கரிவரையா கம்பமத யானைகளா. இப்படியாக ரத்ன சிம்மாசனத்திலே இருக்கக்கூடிய கம்சன் மந்திரியை பார்க்கின்றாள். மந்திரி என்னப்பா இந்த நாடு இந்த கோட்டையெல்லாம் எனக்கு சுற்றி பார்க்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக அலங்கரித்த ரதத்திலே அப்படி அரண்மனையை சுற்றி பார்த்து விட்டு வருகிறானா. ஆமா அரண்மனை சுற்றி பார்க்க ரதத்திலே வந்தா கண்டிப்பாகம்மா வா மந்திரி போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி ரதத்தை சுற்றி அதாவது ரதத்திலே ஏறி சுற்றி பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் ரதம் நிக்கட்டும். அதோ 2 பெண்கள் அங்குமிங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றார்களே, இந்த பெண்கள் யார் மந்திரி? மன்னா இவ்வளவு காலமாகி உங்களுக்கு தெரியாதா? நேரத்துக்கு தானே வந்தேன். அவர்கள் தான் உங்களுடைய தங்கைமார்கள். யாரும் ஈண்டெடுத்த குழந்தைகள் என்று சொன்னால் தெய்வகராஜன் ஈண்டெடுத்த குழந்தைகள் தெய்வகி ரோகிணி. உங்களுக்கு பெயர் மறந்து விட்டதோ? அதான் சேவகர் இடத்துல கேட்கின்றீர்களோ? ஒரு சேவகர் இடத்துல ஆமா ஆக்டிவாக இருக்கின்றார்களா என்று பார்த்திருக்கின்றேன். அப்படியா? ஆமா கண்டிப்பாக. சரி இருக்கட்டும். இந்த பெண்களுக்கு இதுவரையிலும் திருமணம் ஆகவில்லையா? ஆமாப்பா. என்ன வீடம் எந்த அங்கேயாக மறந்திருக்கின்றார்கள். சரி வீட்டுலதான் இருக்காங்களா? ஆமாப்பா. சரி போய் பேசலாம். ஆகட்டும் என்று சொல்லி அருகில் சென்று இந்த கம்சராஜன் கேட்கின்றார், என்ன நன்மை செல்வங்களே, நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் உங்களுடைய அண்ணன். அண்ணனா? கம்சராஜன். சரி. ஆமா தங்கள் இவ்வளவு வயதாகியும் திருமணம் முடிக்காத காரணம் என்ன? நேற்று வரைக்கும் அண்ணன் கிடையாது, இன்னைக்கு வந்து அண்ணன்ங்கிற. ஆமாப்பா. சரி இருக்கட்டும். ஆமா சரி எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னா கேட்ட, எங்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி அடுத்த நாட்டு மன்னர்களுடைய ஜாதகத்தை அனைத்தையும் கொண்டு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். தங்கைமார்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட முடியவில்லை. சரி. அதற்குள் எண்ணுகின்றார். என்ன எண்ணுகின்றார்? பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து குருவித்தைகளையும் கற்று தந்தது நம்முடைய குருதேவர் அல்லவா? ஆமா. காசு பணம் கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளை தன்னும் தனிமையாக விட்டு சென்று விடுவார். கண்டிப்பாக. அதாவது இவருக்கு நம்முடைய தங்கைமார்கள் இருபேரையும் திருமணம் முடித்து கொடுத்து சரி நம்முடைய அருகில் வைத்தோம் என்று சொன்னால் நமக்கும் ஒரு பலம் அல்லவா? விருப்பம் வேண்டும் அல்லவா? ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமா? கேளுங்க. தங்கைமார்களே, என்ன அதோ இருக்கின்றார்களவா வசுதேவர் அண்ணாவி. ஆமா. இவர்களை தங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். சரி. அண்ணா என்ன சொல்லுகின்றாய்? உண்மைதான் சொல்லுகின்றேன். கணவரை கூட்டி வருவாய் என்று பார்த்தால் போய் ஒரு கிழவரை காட்டுகின்றாயே. இப்ப அண்ணா இதோ பாரு, எங்கள் அழகிற்கு அவர் ஈடாவாரா? எப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கின்றாய்? நீ ஒரு வயதானவர்களை திருமணம் செய்வாயா? என்ன சற்று புற ஆவேசம் வேண்டாம் என் அருமை செல்வங்களே. அவருக்கு முடி மட்டும் தான் நிறையாக இருக்கின்றது, ஆனால் என்றும் இளமைதான். அப்படியா? ஆமாப்பா. அண்ணா இத பாரு, சரி எங்களுக்கு பிடிக்கவில்லைதான். உன் பேச்ச நாங்க தட்ட மாட்டோம். நான் கிழித்த கோட்டை நீங்கள் தாண்ட மாட்டீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டேன். ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி 2 தங்கைமார்களையும் இந்த வசுதேவர் அண்ணாவிக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்களா? சரி. ஆமாமா. தங்கைமார்களுக்கு சீதனம் கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. மதுராபுரி பட்டணத்தை 2 கூறாக பங்கு வைத்தான். சரி. தென் மதுரையை வசுதேவர் ஆட்சி செய்து வருகிறார். சரி. கம்சன் ஆட்சி செய்து வருகிறார். கம்சன் இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழியாது என்று சொல்லுகின்றார். ஒருபோதும் மழை பொழியாது அல்லவா? வசுதேவர் ஆட்சி செய்கிறார் அல்லவா? சரி. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்வார்கள். வசுதேவர் நல்லவர் இல்லையா? கண்டிப்பாக. அவருக்காக பெய்யும் மழை சம்சாரிமார்கள் அனுபவிக்கின்றார்கள். சரி. ஆடி மாசம் ஆகுது. என்ன மாசம்? அதாவது ஆனி ஆடி சாரல் அடித்து பொழித்து வருகின்றது. இந்த நேரத்திலே பயிர் தோட்டமிட்டால் பலன் கொடுக்கும் அல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி சம்சாரிமார்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள். என்ன பயிரிட்டார் பாருங்கள். என்னமா? இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், எலுமிச்சை தோட்டம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், அவர்கள் ஏலம் வைத்தார், எலுமிச்சை தோட்டம் வைத்தார். வாழை பெய்வாழை நல்ல முல்லை
பாடக்கண்ணே கேழ்வரகு பாடக்கண்ணே கேழ்வரகு திணைகள் விதத்தனரா பாடக்கண்ணே கேழ்வரகு பாடக்கண்ணே கேழ்வரகு கடுக நல்ல பயிர்களிட்டா பயிர்கள் செய்தார் கஷ்டம் தீரவென்றார் போடு போடு இஞ்சி வைத்தார் ஏல வைத்தார் எலுமிச்சம் தோட்டம் வைத்தார் நாய் வாழை பேய் வாழை நந்த முந்தங்கன்று வைத்தார். சரி நீங்க என்ன தோட்டம் போட போறீங்க? நம்ம எப்பவுமே ஒரே ஒரு தோட்டம் தான். என்ன தோட்டம்? கடலை. கடலையா? எனக்கு இந்த கடலை போடுறேன்னா நல்லா பிடிக்கும். உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னே. ஆமாப்பா. அண்ணா ஆமாம்மா கண்டிப்பா. கடலை போட போறீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்குமா? உங்களுக்கு தான். கல்யாணம் ஆனா கடலை போடக்கூடாதுன்னு ஒரு இதம் கிடையாதுமா. ஆனா எனக்கு இதுவரையும் கல்யாணம் ஆகல. இப்ப எல்லாம் இந்த நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் நீ விலைக்கு எடுத்து விட்டுறாத. சரிதான். இப்பதான் ஓரளவு பார்த்து ஓரளவு அப்படி செட் ஆகி வரும். ஓஹோ ஆமாம்மா. எங்க போய் கடலை போட போறீங்க? ஏமா தோட்டத்துல போய் தான் கடலை போடுவாங்க, பின்ன ரோட்லயே போடுவாங்க. கடலை தோட்டமா? ஆமா கடலை தோட்டம் தான் போட போறோம்மா. சரி சரி நல்ல பலன் கொடுக்கும். ஆமா தங்கச்சி நீ என்ன தோட்டம் போட போறா? உன்னிட்ட தாண்டி மூதேவி. ஆமா யாரு யார வாழ வைக்க போறா? வாழை தோட்டமா? ஆமா என்ன வாழை தோட்டம் போடுறீங்க? மட்டி. இந்த குட்டி பழமா இருக்குமே நல்ல நல்ல மலிவா. ஓ வேல்யூ இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க. நீங்க என்ன தோட்டம் போட போறீங்க? தக்காளி. அப்படியா? தக்காளி விலை கூடி போச்சோ? தங்கச்சி நீங்க என்ன தோட்டம் போடுறீங்க? கத்திரிக்காய். எல்லாரும் கஷ்டப்படாம. ஆமா தம்பி நீங்க என்ன தோட்டம் போடுறீங்க? செவ்வாழை. செவ்வாழை. செவ்வாழைனா இந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மண்ணா? எஸ். சிகப்பு வாழை. சிகப்பு வாழையா? ஆமா. வாழை தோட்டம் போடுறாங்க. ஆமா. மண்ணுன்னு சொன்னாலும் அம்மானி சொல்றீங்க, வாழை தோட்டமானி கேட்டாலும் அம்மானி சொல்றீங்க. ஏதாவது ஏத்து கேட்டாக்கி நீங்க ரொம்ப மோசம்னு சொல்றீங்க. ஏ தம்பி நம்ம நம்ம என்ன தோட்டம் போடுறோம்? எலுமிச்சமா? இந்த மஞ்சள் கலர்ல இருக்குமே ஆரஞ்சுல சின்னதா இருக்கும் அதானே? அந்த ஒரு கனியும் தான் யாருமே சாப்பிட மாட்டாங்க. யாருமே குருவிகள் வந்து கொத்தாது. ஓ குருவிகள். ஆமா குருவிகள் வந்து கொத்தாத ஒரே ஒரு தோட்டம் எலுமிச்சை தோட்டம். ஆமா ஆனா வேற எல்லா இதுலயும் குருவிகள் வந்து கொத்தும். ஆமா அண்ணே எலுமிச்சை அப்படின்னா என்ன? எனக்கு சரியா தெரியலையம்மா. அந்த இதுக்குள்ள விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். எலுமிச்சம் வைத்த பழம் எலுமிச்சை பழம். ஆமாம்மா கண்டிப்பாக. அதாவது அவ்வளவு அறிவாளியும் நீங்க தான். எனக்கு சரியா தெரியல. சரி ஆகட்டும் என்று சொல்லி பயிர்பதாதிகள் இட்டு பலன் எடுக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள் வந்து அனைத்து பயிர்பதாதிகளையும் அழித்து நாசம் செய்கின்றது. நாசம் பண்ணியவுடனே சம்சாரிமார்கள் என்ன மனநினைக்கின்றார்கள்? மன்னனுடைய ஆட்சியிலே இப்படி நடக்கிறது அல்லவா? இதையெல்லாம் மன்னனிடத்திலே நாம சென்று சொல்ல வேண்டும் அல்லவா? நமக்கு ஒரு குறை என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை அல்லவா? சரி இடத்திலே வருகிறார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? மதுரை நகராளோ மல்னா சொல்ல கேளுமையா பயிர்கள் எல்லாம் நாசமாக போச்சுதையா. மதுரையில் இருக்கணுமோ மதுரையில் இருக்கணுமோ மறுதேசம் போகணுமோ மதுரையிலே இருக்கணுமோ நாங்கள் மதுரையிலே இருக்கணுமோ மறுதேசம் போகணுமோ அஞ்ச வேண்டாம் மதர வேண்டாம் ஆலோசனை செய்ய வேண்டாம் பயிர்களையும் அழித்ததொரே கொன்றுவாரே ஆடினான் வாரே ஆடினான் வாரே மத்திரியே ஓடு ஓடு கரக்கு கரக்கு. மதுரை நகரை ஆளக்கூடிய மன்னா. ஏ மன்னா
என்னப்பா வெளிய வாருமையா நாட்டுல என்ன நடக்கிறது தெரியுமா? ஆடு மாடு கோழி பன்னி கிடா அனைத்தும் நடக்கதான் செய்கின்றது. எங்களுடைய தோட்டங்களை காணவில்லை மன்னா. மன்னா தோட்டங்களை காணவில்லை என்று சொல்ல வந்தால் ஆடு மாடு நடக்கிறது என்றா சொல்லுகின்றீர், கேலி பண்ணுகிறீர்களா? இத பாருங்கள். சரி, எங்களுடைய பயிர் தோட்டங்களை மலை மிருகங்கள் அழித்து நாசம் பண்ணி விட்டது. நாசம் பண்ணிய மிருகங்களை உடனே கொன்று தாருங்கள். என்ன தாங்கள் என்ன பெயரிட்டீர்கள் இவ்வளவு ஆவேசப்படுகின்றீர்கள்? நான் உள்ளி 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 அடேங்கப்பா, உள்ளி பயிர்களை நாசம் செய்திருக்க, மண்ணுக்குள் இருக்கக்கூடிய உள்ளி பயிர்களை மலைமிருகங்கள் நாசம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மிருகங்கள் கொடூரமான மிருகங்களாக தான் இருக்க வேண்டும். ஆமா மந்திரியாரே, என்ன உடனடியாக இந்த உள்ளி பயிர் செய்தவர்களுக்குள்ள வெகுமதியை கொடுத்து அனுப்புங்கள். இதோ அனுப்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நாமல் உடனடியாக வேட்டைக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் தயார் செய்ய வேண்டும்? என்ன நம்மளுடைய படைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அங்கே பாருங்கள் குதிரைப்படை, இங்கே பாருங்கள் யானைப்படை, அங்கே பாருங்கள் காலால் படை, இங்கே பாருங்கள் பேய்ப்படை. பேய்ப்படையும் சரிப்படையாக தான் இருக்கின்றது. ஆகட்டும், படைகள் அனைத்தும் தயாராக இருக்கின்றதா? ஆகட்டும் என்று சொல்லி மன்னனானவன் அலங்கரித்த ரதத்திலே ஏறி எப்படி அலங்காரம் செய்கிறாள் பாருங்கள். எப்படியம்மா 1000 மணி முடிதேறதையோ, 1000 மணி முடிதேறதையோ, அலங்கரித்தான் மந்திரியோ, 1000 மணி முடி தேரதையோ, 1000 மணி முடி தேரதையோ, அலங்கரித்தார் மந்திரியோ. அந்த தேரில் மகுட முடியலங்க, மகுட முடியலங்க, ஆளி சிங்கம் யானை முதல் பூட்டிக் கொண்டார் திடறிடன்றோ தேரதுதா தெரிவதிலே தேரதுதா தங்கைமார்கள் கருத்துடனே ஏது சொல்வா என்னுடைய அண்ணாவே, என்னுடைய அண்ணாவே கேட்டா, என்னுடைய அண்ணாவே, என்னுடைய அண்ணாவே என்ன உரைதா. இப்படியாக 1000 மணிமுடி தேரதையும் அலங்காரம் செய்கிறான் மந்திரியானவன். தேரிலே மகுட்டம் மட்டும் இல்லங்க, சிங்கக்குடி தக்க 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 தகவனம் என்கிறதா. ஆளி சிங்கம் யானை முதல் அந்த தேரிலே பூட்டிக் கொண்டு படையானு திரண்டு அப்படியே சத்தம் போட்டு வந்து கொண்டிருக்கிறது. வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ரதமானது வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது உப்பரி மேலையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் தங்கைமார்கள் ரோகிணியும் தேவகியும். அதாவது தேவகியானவள் ரோகிணியை பார்த்து கேட்கின்றாள், உன் காதுல சத்தம் கேட்கிறதா? குதிரையின் குளம்படி ஓசையானது கேட்கின்றது. எனக்கும் அப்படித்தான் கேட்கின்றது தானே. ஆனால் தெரிவதிலே சற்று ஏறிட்டு பார்க்கலாமா? இதுவரைக்கும் இப்படி ஒரு சத்தம் நம்ம ஊர்ல கேட்டது ஒருபோதும் கேட்டது கிடையாது அல்லவா? போய் பார்க்கலாமா? ஆகட்டும் ஐயா. அப்படி என்று வந்து பார்த்தார்கள். சிங்கக்கொடி அசையை கண்டார்கள். அதாவது சிங்கக்கொடி பறக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாருடைய ரதமாக இருக்க வேண்டும்? நம்ம அண்ணனுடைய ரதம் தான். நம் அண்ணனுடைய ரதமாக தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அண்ணன் வேகமாக எங்கோ செல்கிறார், சென்று வழிமறித்து கேட்கலாமா? சரி. தங்கிமார்கள் ஓடோடி வந்து சரி அண்ணா தங்கைமார்களே, இந்த சற்று தாமதித்தோம் என்று சொல்லியிருந்தார் கண்டிப்பாக தேருடைய வீலிற்கு தாங்கள் இரையாகி இருப்பீர்கள். ஆமாப்பா, அண்ணா என்று அழைக்கும் வரை தேர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமையா, ஆமா கண்டிப்பாக. தேர் அதுக்கு முன்னாடியே பின்னாச்சு. ஆமாப்பா, ஓடோடி வருகிறார்கள். ஆமா
ஆமாப்பா. அண்ணா எங்க நான் போறீங்க? அம்மா என்ன? கானகத்திற்கு வேட்டைக்கு செல்லுகின்றேன் தங்கைமார்களே. வேட்டைக்கா? ஆமாம்மா. அண்ணா என்னம்மா? ரொம்ப நல்ல ஒரு ஆசைண்ணா. என்னம்மா? நீங்கள் வேட்டையாடுவதை தங்கைமார்கள் நாங்கள் பார்க்க வேணும் என்று மலை மிருகங்களை கொண்டு குவிக்கும் போது பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும். அடுத்தவருடைய உயிரை எடுக்கும் போது பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கேன். அருமை செல்வங்களே, கானகத்திற்கு வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கன்னிமார்கள் துணை ஆகாது என்று சொல்வார்கள் அம்மா. வனத்தில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் துணை ஆகாது என்று சொல்வார்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முயல் குட்டியோ மயில் குட்டியோ நான் பிடித்து வருகின்றேன் அம்மா. அண்ணா இருக்கும்போது எங்களுக்கு எதற்கு பயம்? அதனால் உங்களுடன் நாங்களும் வருகிறோம். அண்ணன் மலை போல் இருக்கிறாய் அல்லவா? ஆமா. தங்கைமார்களுக்கு என்ன பயம்? மலை மிருகங்களை கண்டு ஒரு பயம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பிடிவாதம் உங்களை விட்டு ஒருபோதும் போகாதா? கூட்டிட்டு போவலன் வையேன், நாங்கள் வந்து விடுவோம். அடேங்கப்பா. எப்பா யாரங்கே? உடனடியாக பட்டத்து யானை வரவழைத்து மைத்துனர் மீது பட்டத்து யானை ஏற்றுங்கள். அப்படி என்று சொல்லி பட்டத்து யானை மீது மைத்துனர் ஏற்றுங்கள். அப்படி என்று சொல்லி அழகாகவே இருவேரும் கானகத்தில் வருகிறார்கள். படையை நிறுத்தி வைத்துவிட்டு தங்கைமார்களை மாமரச் சோலையில அமர வைத்துவிட்டு எப்படி வேட்டையாடினான் பாருங்கள். வேட்டைகள் ஆடியே வாரான் கம்சராஜன், வேட்டைகள் ஆடியே வாரான், வேட்டைகள் ஆடி வாரான் கம்சராஜன், வேட்டைகள் ஆடி வாரான். வேட்டைகளாடிடவே தாட்டிகமாகவே நல்ல கரடி போலி கடுவாயும் ஒன்று வெட்டு. வேட்டைகள் ஆடி வாரான் கம்சராஜன், கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரான். உச்சியதே திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடி, உச்சியதே திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடி, அது திரும்ப மட்டும் அருமலையில் வேட்டையாடி. காட்டிலே வருகிறான். உச்சியது திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடினான். மதியமது திரும்ப மட்டும் மறுமலையில் வேட்டையாடி, அந்தியது திரும்ப மட்டும் அடுத்த மலையில் வேட்டையாடி, வேட்டையாடி அப்படியே முடித்து விட்டு தனனமுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மந்திரியானவன் மன்னனை பார்த்து கேட்கிறான். மன்னா, தங்கைமார்கள் இருவரும் மாமரச்சோலையிலே அமர வைத்தோம். சரி நேரமாகிவிட்டது, உடனடியாக சென்று பார்க்கலாமா? அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தங்கைமார்களுடைய வாடாத கமலகம் வாட்டமுற்றிருப்பதை கண்ணிலே கண்டான். என்ன சொன்னாள் வாருக்கு? என்னமா கேட்கின்றார்கள்? வாடாத திருமுகந்தா, வாடாத திருமுகந்தா, வாடாத திருமுகந்தா, உனக்கு வாடி எங்கே இருப்பதென்ன, வாடி எங்கே இருப்பதென்ன, வாடாத திருமுகந்தா, வாடாத திருமுகந்தா, வாடாத திருமுகந்தா, வாட்டமுற்று அங்கே வாட்டமுற்று இருப்பதென்ன, வாட்டமுற்று இருப்பதென்ன, போடாத திருமுகந்தா, உனக்கு கோடி இங்கே இருப்பதென்ன, தண்ணி தாகம் பெரிதாகி, தண்ணி தாகம் பெரிதாகி, தண்ணி தாகம் பெரிதாகாச்சி, தாகமாக இருக்குதண்ணா, தாகமாக இருக்குதண்ணா, தண்ணீர் தாக பெரிதாகாச்சி, தண்ணீர் தாக பெரிதாகாச்சி, தாக பெரிதாகி, எனக்கு தாகமாக இருக்குதண்ணா, தாகமாக இருக்குதண்ணா, தண்ணீருக்கு என்ன செய்வே தங்கையரே தேவகியே, போடு 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 போடு. அவன் வெள்ளி மந்தை கையில எடுத்தான், வெள்ளி மந்தை கையில எடுத்தாள், வெள்ளி மந்தை கையில எடுத்தாள், திருவரன ஓடி வாராள், அவன் திருவரன ஓடி வாராள், வெள்ளி மந்தை கையில எடுத்தாள், வெள்ளி மந்தை கையில எடுத்தாள், மந்தை கையில எடுத்தாள், அவன் திருவரன ஓடி வாராள், திருவரன ஓடி வாராள்.
அண்ணா என்னம்மா தண்ணீர் தாகம் பெரிதாகி தாகமாக இருக்கிறது அண்ணா. ஐயோ தண்ணீர் தராவிட்டாலும் தங்கைமார்கள் உயிர் இப்பொழுது போய்விடுமே. அருமை செல்வங்களே வர வேண்டாம் என்று சொல்லி ஒன்று கூறாமல் முறை உரைத்தேன். கேட்கவில்லை அல்லவா மந்திரி? உடனடியாக வெள்ளி மந்தை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய தங்கைமார்கள் தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீரானது கோரி வாருங்கள். இதோ சென்று கோரி வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வெள்ளி மந்தை விரைவாக எடுத்துக்கொண்டு வந்து தேடாத இடங்கள் அனைத்து இடத்திலும் தேடி வருகின்றார்கள். தண்ணீரை காணவில்லை. பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகிறான். தண்ணீரே ஆறும் இருக்கு குளமும் இருக்கு, ஆனால் அரிய சுனை நீரும் இருக்கின்றது. பருகும்படியான தண்ணீர் இல்லை. ஏன் என்று சொன்னால் மலை மிருகங்களை கொண்டு குவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலை மிருகங்கள் வந்து தண்ணீர் பெருகிய காரணத்தினால் மாசடைந்திருக்கின்றது. மாசற்ற தங்கைமார்கள் மாசடைந்த தண்ணீர் குடிக்கலாமா? ஓடோடி வந்து மன்னடத்தில் சொல்லுகின்றான், தண்ணீரானது இருக்கின்றது, ஆனால் பருகும்படியான தண்ணீர் இல்லை. வாருங்கள் விரைவாக அரண்மனைக்கு செல்லலாம். அந்த வார்த்தையை கேட்டு தேவகியானவே என்னமா சொல்லுகின்றார்கள்? சொல்லிடவே போடு போடு ஒரு கணைதோடு தான் பறித்து எட்டு தொண்டாய் தேவகிக்கு தான் கொடுத்தாய். எட்டு தொண்டாய் தான் பகுந்தே தேவகிக்கு தான் கொடுத்தாய். சங்கடத்தோடு இருக்கையில் சொல்லுகிறாள் தேவகியானவை, நான் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். அப்படி என்று சொன்னார். அதோ இருக்கிறது பாரு ஒரு மாமரம். மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி தெரிகிறதா? அந்த மாங்கனியை பறித்து கொடுத்தால் என் தாகம் தீரும் அண்ணா. என்ன என்னுடைய தங்கைமார்களுக்கு இல்லாத மாங்கனி இந்த மாமரத்தில் இருப்பதா? மாங்கனியை பறிப்பதற்கு ஒரு கடை தொடுத்தான். பறித்த கனியானது கேள்விலாமல் இருக்க செருப்பதற்கு ஒரு கடை தொடுத்தான். சரி, பிடித்து 8 துண்டாக வகுந்த தங்கைமாருடைய கையிலே கொடுக்கின்றான். 6 துண்டை சட சடவென்று ரேவதியான அதாவது இந்த தெய்வகியானவள் சாப்பிட்டான். 7வது துண்டை கடிக்கக்கூடிய நேரத்தில் ரோகிணியானவள் கையை எட்டி பிடித்து விட்டாளாம். கையை எட்டி பிடித்த மாத்திரத்தில் அந்த கடித்த துண்டை அவளுடைய கையிலே கொடுத்து மீண்டும் 8வது துண்டை சாப்பிட்டு விட்டு சொல்லுகின்றாளாம் இந்த தெய்வகியானவள். என்ன சொல்கின்றாள்? அதாவது அண்ணா, ஓரளவு தண்ணீரானது தாகம் தீர்ந்து விட்டது. பாருங்கள், தண்ணி தாகம் வருவதற்கு முன்பாக அரண்மனைக்கு சென்று விடலாம். போவதா? நல்ல விஷயம் தான். ஆகட்டும் என்று சொல்லி போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி ரதமானது வேகமாக புறப்பட்டு வருகின்றது. இந்த மாங்கனியின் புதுமை என்னவென்று சொன்னால், கிரிகை மல்லேதனிலே வாழோ, கிரிகை மல்லேதனிலே வாழோ, வாசல் புசிக்கும் கனி. கிரிகை மல்லை கிரிகை மல்லை அந்த கிரிகை மல்லேதனிலே வாழோ, கிரிகை மல்லேதனிலே வாழோ, பரத்தி வாசல் புசிக்கும் கனி. 2 வருட மட்டும் பண்புடனே தவம் இருந்து போடு 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 13 வருடத்திலே வாசர் புசிக்கும் கனி. அந்த நல்ல கனியதையோ அந்த நல்ல கனியதையோ தெய்வகிக்கு தான் கொடுத்தாய். கிரிகை மலையிலே வாழக்கூடிய பரத்துவாச முனிவர் 12 வருடம் மாமரத்தின் கீழே தவம் இருப்பார். சரி, மாமலையிலே தவம் இருப்பார். சரி, மாமரத்தின் கீழே வந்து கையை நீட்டு 12 வருட காலம் முடிந்த பிற்பாடு அவருடைய தவமானது முடித்து மாமரச் சோலையிலே வந்து கரத்தை நீட்டக்கூடிய நேரத்தில் மாங்கனியானது அற்றவருடைய கையிலே விழும். அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் தவத்திற்கு சென்று விடுவார்களா? அந்த அவருடைய தவமானது முடிகின்றது. மாமரத்தின் கீழே வந்து கையை நீட்டக்கூடிய நேரத்தில் மாங்கனியானது அற்று விழவில்லை. மேலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மரத்தில் மாங்கனி இல்லை. தன்னுடைய ஞானக்கண்ணை மூடி ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 கண்
கண்ணால் இரண்டு கண்ணாய் இரண்டு கண்ணாய் கண்ணி காணாமல் காணாமல் பார்த்தாரே இரண்டு கண்ணால் இரண்டு கண்ணாய் இரண்டு கண்ணாய் கண்ணி காணாமல் காணாமல் கனி உண்டவைதான் கனி உண்டவைதான் உண்டவைதான் பிள்ளையினால் பிள்ளையினால் போடு 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 கனியேதோன் கனியேதோ கனியேதோ ஆழ்வானது சாபமிட்டார் சாபமிட்டார் ஞான திருஷ்டினாலே அந்த முனிவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடவன் பறித்து 8 துண்டாக வகுந்து ஒரு பெண் மக்களுக்கு புசிக்க கொடுப்பதை கண்ணிலே கண்டார். யாராக இருந்தால் நமக்கு என்ன? அதானே கம்சராஜா 12 வருடத்திற்கு உணவு என்று சொன்னால் இந்த மாங்கனி மட்டும்தானே. போயும் அதை பறித்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விட்டாயடா உண்பதற்கு. டேய், உண்டவளுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உன்னுடைய சிரசானது அறுபடும். இது என்னுடைய சாபம். அசரீர் வார்த்தையா கம்சனுடைய காதில கேட்டது. சரி, அஞ்சாமல் கம்சராஜன் தேவகியை கொல்ல வென்று குட்டை வாளை தானுறவே வெட்ட வரும் நேரத்திலே பார்த்தாரே வசுதேவர் ஓடி வரா. பார்த்தாரே வசுதேவர் ஓடி வரா. என்னுடைய மைந்தோனரே மோசம் செய்ய போறே. நிறுத்தி நான் வாளை எடுத்தான் தேவியை வெட்டிக் கொள்ள வருகிறார். வெட்டிக் கொள்ளக்கூடிய அந்த வாளை எட்டி பிடித்தாராம் இந்த வசுதேவரன். ஒருபோது இவளை கொண்டு விடாதீர்கள். இவளாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லவா? என்ன பிரச்சனை இல்லை? இவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையினாலே உங்களுக்கு அழிவு. கண்டிப்பாக எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களிடத்தில் தருகிறோம். எப்படி நம்புவது தங்களை? சத்தியம் ஆகட்டும் என்று சொல்லி சத்தியத்தை நம்பினாராம். தலை போவது அறியாமல் நேர் அரண்மனையிலே வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்தால் மட்டும் தானே குழந்தை பிறக்கும். உண்மைதான். சேர்ந்திருக்கவில்லை என்று சொன்னால் எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அதாவது தெய்வகி ரோகிணி 2 பேரையும் தனித்தனி சிறையிலும் இந்த வசுதேவர் அண்ணாவிய தனிச்சிறையிலும் கால் விலங்கு கை விலங்கு போட்டு அனுப்பி வைத்து விட்டானா. சிறையிலே அடைத்த பிறகு முனிவருடைய சாபத்தின் பிரகாரம் தேவகி 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். 6 குழந்தைகளையும் கொன்றாள். அரி என்று சொல்லி அறிந்தே கொண்டு விட்டானா. பாவமலைகளாக போய் சேருகிறது. பார்த்த பூமாதேவி பூமி பாரம் தாங்க முடியாமல் என் பெருமாள் இடத்தில் வந்து சொல்வாழ்வார். என்னமா சொல்லுகின்றார்கள்? கரிய மாலே நாராயணா துளசி மலையை தம்புரானே கந்தன் என்ற வர்ணன் என்றோ கந்தன் என்ற வர்ணன் என்றோ எங்களை வர்ணன் என்றோ வர்ணன் என்றோ காசினிலே பல்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் இடத்திலே போய் முறையமிட பெருமாள் சிவ நாராயணமூர்த்தி இடத்திலே முறைமுறைக்கூடிய நேரத்தில் பெருமாள் சிவ நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார். என்ன சொல்வார்? எப்பா, அதாவது இந்த பூலோகத்தில் நான் தெய்வகுடைய வயிற்றில் 8வது குழந்தையாக அவதரிக்க போகின்றேன். அதாவது எதற்காக என்று சொன்னால் பாரத போர் முடித்து வைப்பதற்கும் இந்த உலகத்திற்கு கீதை என்று சொல்லக்கூடிய நாமத்தை உச்சரிப்பதற்கும். அது மட்டும் அல்லாமல் 7வது குழந்தையாக ஆதிசேடன் சொல்லக்கூடிய பாம்பை தேவகி வயிற்றிலே தழித்து விட்டதை தழித்து பின்பு ரோகிணி வயிற்றிலே அவதரிக்கும் ராமனாக பிறந்தான். 8வது குழந்தையாக என் பெருமாள் எப்படி அவதாரம் செய்கிறார் பாருங்கள். நடுமால் அவளுடனே தொழுது அவள் முகம் பார்த்து சொல்வார். விரட்டி வந்து ஜெனிக்க வந்த பிள்ளை தந்தை பிள்ளை தன்னை பிரியமுடன் நீராட்டி எடுத்து வைத்து வந்த மகாதனை தடவே அவன் காலில் கும்பிட்டமை தான் தொழுதாய். தேவகியை பிறகால சவுட்டி தள்ளினானே. என்ன
புலம்பிய தேவையாளோ இருக்கிற நாளையிலே பிரமாவோ பெருமாள் பிறக்க வந்தது என்ற சிந்தை மகிழ்ந்து தேவி தன்னை அழைத்து தேசமுடன் பிரமாவோ புகழ்வார் ஜனயோகம் நாட்டில் உள்ளோரையும் ஆகின பேரையும் மயக்கின்றார் அந்த மொழிகை தெரிந்திராதேவி ஆறு புயலால் அவள் சென்று மயக்க தீயுடைய பொழுது மழைய உலோகமெங்கோ இருள் வந்த போது திருவோண நட்சத்திரத்தில் ராகவேயின் பெருமாள் சுவாமி வந்து பிறந்திடுவார் கனமகிழாளுட புகழிடமாக பார்வண பெருமாள் பிறந்தார் எனவே நடைமடவார் குறவைகள் பாட ஆகாச புனலாடிடுவாரா ஒரு குறவைகள் முகமுகன குறவைகள் பாட நல்ல பொலிவது போட ஒருவனம் கொண்டு பொலித்தாள் ஒருதே பணம் கொண்டு பொலித்தாள் ஒருதே கலர் எனவே புனலது ஆடிடுவாரா செப்பகம் தூக்கிடுவாரா நக்கள் குலுங்கிய செய்ய பெருமாள் சுவாமியை தாளாட்டிடுவாள்